ஸ்ரீ குருப்யோ நமஹ. பரமகுருப்யோ நமஹ. ஸ்ரீமதானந்த தீர்த்த பகவத்பாதாச்சாரிய குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். கீதா மகாத்மியம், கீதையினுடைய மகத்துவம், இந்த ஒரு தொடரிலே நாம் இதற்கு முன்னால் வந்து அமைந்த அந்த ஒரு பகுதியிலே கீதையினுடைய ஒரு முன்னுரையை பார்த்தோம். கீதையினுடைய மகத்துவத்தை பற்றி சில விஷயங்களையும் நாம் பார்த்திருக்கோம். நாம் முன்னாலே முதல் பகுதியிலே பார்த்தது போல அந்த கீதையினுடைய மகிமை அப்படிங்கிறதை விஸ்தாரமாக விளக்கமாக பார்ப்பதற்கு முன்னாலே கீதையினுடைய மகத்துவத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னால் அதனுடைய தத்துவத்தை ஆழ்ந்து தெரிஞ்சுக்கணும். கீதையினுடைய மகத்துவத்தை, அதனுடைய தத்துவத்தை தெரிஞ்சு கொள்ள முடியாத பாமர ஜனங்களுக்கு அதன் மேலே ஒரு பற்றுதல் ஏற்படணும் இல்லையோ? நான் முன்னாலே ஒரு உதாரணத்தை கொடுத்திருந்தோம். எப்படி ஒரு தாயானவள் ஒரு குழந்தைக்கு மருந்து, கசப்பான மருந்தை குடிக்கணும்னால் முன்னாலே ஒரு இனிப்பு சர்க்கரையை கொடுத்து அதனுடன் அந்த மருந்தை கொடுக்கிறாளோ, அதுபோல அப்படி கொடுத்துருக்கோன்னா எப்போவுமே அந்த தாய் கொடுக்கறதில்லை. நாளாக நாளாக அந்த இனிப்பு இல்லாமலேயே அந்த கசப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை இந்த குழந்தை அடையிறது. அதுபோல் இங்கே தாய் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய வேதவியாசர் பகவான், ஏனால் பகவானே எல்லோருக்கும் தாய் தந்தை அப்படின்னு ஆச்சாரியர் தன்னுடைய துவாதச ஸ்தோத்திரத்தில் சொல்லியிருக்கார் இல்லையா? ஹரிரேவ பரஹா, ஹரிரேவ குருஹு, ஹரிரேவ ஜெகத் பித்ரு மாத்ரு கதிஹீன். தாயாக, தந்தையாக, குருவாக இருக்கக்கூடியவர் பகவான். அந்த பகவானே இங்கு வேதவியாசராக அவதரிச்சிருக்கிறதுனாலே பக்தர்களுடைய மனநிலையை அறிந்து அந்த பாமரர்களுக்கும் கூட அந்த கீதையில் மேலே ஒரு பற்று ஏற்படணும், அந்த ஆசையை உண்டாக்கணும். அப்படிங்கிறதுனாலே தான் அதனுடைய பலனை தனியாக நமக்கு கொடுத்துருக்கார். ரோச்சனார்த்தம் பலஸ்ருதிஹி அப்படிங்கிறது வாக்கியம். அதனாலே தான் வேதவியாசர் பகவத்கீதை, பாகவதம், ஏகாதசி, அந்த முதலான முக்கியமான நம்முடைய சாதனை மார்க்கம், அந்த சாதனை மார்க்கத்திற்கு தேவையான அந்த ஆசையை உண்டாக்குவதற்கான பலஸ்ருதி, எப்படி பாகவதத்தினுடைய மகிமை, கீதையினுடைய மகிமை, ஏகாதசி விரதத்தினுடைய மகிமை பற்றி கதைகள் மூலமாக, சுவைமிக்க கதைகள், அப்படியே சின்ன குழந்தைகளுக்கு சொன்னால் கூட புரிஞ்சுவிடும். அந்த குழந்தைகளுக்கு கூட ஆசை வந்து அடுத்த நாள் அந்த கீதையினுடைய புத்தகத்தை வச்சுண்டு, கிரந்தத்தை வச்சுண்டு அத்தியாயத்தை படிக்க ஆரம்பிச்சுடுங்க அந்த குழந்தைகள் எல்லாம். அப்படி சுலபமான ரீதியிலே சுவை மிக்க கதைகளை கொடுக்கிறார் வேதவியாசர். நாம் சொல்லியிருந்தோம், கீதையினுடைய ஸ்லோகங்கள் 701. ஆனால் 18 அத்தியாயங்களில் இருக்கக்கூடிய கீதை, 701 ஸ்லோகங்களில் இருக்கக்கூடிய கீதை, அதனுடைய மகிமையை தெரிவிக்கக்கூடிய கீதா மகாத்மியத்தினுடைய ஸ்லோகங்கள் 1023. கீதையினுடைய மகாத்மியத்தை சொல்லக்கூடிய அந்த விதம் இருக்கு இல்லையோ, அது ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் வேதவியாசர். எப்படி பகவத்கீதையை 18 அத்தியாயங்கள் கொண்ட கிருத்தின்னு பார்த்தோம். 18 அத்தியாயங்கள்னால் நாம் கேட்டிருக்கோம், அதை 3 பகுதிகளாக பிரிச்சிருக்கான்னு சாஸ்திரக்காரெல்லாம். 6 அத்தியாயங்களை கொண்ட 3 பகுதிகளாக பிரிச்சிருக்கான்னு பார்த்தோம். முதல் ஷட்கத்திலே 280 ஸ்லோகங்கள் தத்துவ ஞானத்தை பெறும் வழியான கர்மயோகத்தை பற்றியதுன்னு பார்த்தோம். இந்த 3 அத்தியாயங்கள் அர்ஜுன விஷாத யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் அத்தியாயம், சாங்கிய யோகத்தை சொல்லக்கூடிய 2ஆம் அத்தியாயம், 3ஆவதாக கர்மயோகத்தை சொல்லக்கூடிய 3ஆவது அத்தியாயம். இந்த 3ம் சேர்த்து ஒரு பகுதி, அது முதல் ஷட்கம் அப்படின்னு சொல்றோம். அந்த 3 அத்தியாயங்கள், அதுலேயும் 6 அத்தியாயங்கள், 3 அத்தியாயங்கள். 4ஆவது அத்தியாயம் அப்படிங்கிறது ஞான யோகம், 5ஆவது அத்தியாயம் சந்நியாச யோகம், 6ஆவது அத்தியாயம்ங்கிறது ஆத்ம சம்யம யோகம் அப்படின்னு 6 அத்தியாயங்களை கொண்ட ஒரு பகுதி. அது முதல் பகுதி, முதல் ஷட்கம் அப்படின்னு சொல்கிறோம். முதல் பிரிவு 280 ஸ்லோகங்கள் இருக்குது.
அதிலே தத்துவஞானத்தை பெறக்கூடிய வழி அந்த கர்மயோகங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இரண்டாவது ஷட்கம் அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்து 6 அத்தியாயங்கள், அதாவது 7லிருந்து ஆரம்பித்து ஞான விஞ்ஞான யோகம், அக்ஷர பிரம்ம யோகம், ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம், விபூதி யோகம், விஸ்வரூப தர்ஷன யோகம், அதற்கப்புறமாக 12வது அத்தியாயம் பக்தி யோகம் அப்படின்னு அடுத்து அந்த 6 அத்தியாயங்கள், அதாவது 2ஆம் ஷட்கத்திலே பிரிவிலே 209 ஸ்லோகங்களிலே மோட்சத்திற்கு வழிவகுக்கக்கூடிய தத்துவ ஞானத்தினுடைய தன்மை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதே போல 3வது ஷட்கம் அப்படின்னால் 13லிருந்து 18 வரைக்குமான அத்தியாயங்கள் க்ஷத்ரஜ யோகம், குணத்ரய விபாக யோகம், புராண புருஷோத்தம யோகம், அதற்கப்புறமாக தேவாசுர சம்பத் விபாக யோகம், ஸ்ரத்தாத்ரய விபாக யோகம், மோட்ச சந்நியாச யோகம்னு அந்த 6 அத்தியாயங்கள், அதாவது 13லிருந்து 18 வரைக்குமான அத்தியாயங்கள் சேர்ந்து 3வது ஷட்கத்திலே பிரிவிலே அமைகிறது. அதில் 212 ஸ்லோகங்கள் இருக்குது. அதில் முதல் ஷட்கத்தில் இருக்கக்கூடிய தத்துவஞானத்தை பெறக்கூடிய வழி, அதுவும் அந்த 2வது ஷட்கத்திலே பிரிவில் இருக்கக்கூடிய தத்துவஞானத்தினுடைய தன்மை, அதனுடைய இரண்டினுடைய விளக்கங்களும் இந்த 3வது ஷட்கத்தில் இருக்குன்னு இது பற்றியான விவரங்கள் கூட முதல் பகுதியிலே பார்த்தோம். இப்போ வேதவியாசர் நமக்காக கொடுத்திருக்கக்கூடிய பகவத்கீதையினுடைய பலன்கள், அதனுடைய மகாத்மியம் மகிமை அப்படின்னு பார்த்தோம்னா நாம் சொன்னோம், 18 உபபுராணங்களிலே பவிஷ்யோத்தர புராணத்திலே விஷ்ணு ஜெயந்தி, அனந்த சதுர்தசி போன்ற விரதங்களுடைய மகிமைகளை பற்றி கொடுத்திருக்கக்கூடிய வேதவியாசர் 18 மகாபுராணங்களிலே ஒன்றான சாத்வீக புராணம் பத்ம புராணத்திலே கீதை பாகவதத்தினுடைய மகாத்மியங்களை கொடுத்திருக்கார். அதுவும் இந்த பத்ம புராணம் இருக்குல்லையா, அது சாத்வீக புராணம். அதில் உமா மகேஸ்வருடைய சம்பாதம், உரையாடல் மூலமாக பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அந்த புராணத்திலே. அதில் இந்த உமா மகேஸ்வருடைய உரையாடல் ரூபமான உத்தரகாண்டம், அந்த உத்தரகாண்டம் பரமசாத்வீகமானது. அநேக விதமான வைஷ்ணவ தர்மங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் கீதா மகாத்மியம் அந்த பகுதியில் தான் வருது. இன்னும் சொல்ல போனால் வராக புராணத்திலும் கூட கீதையினுடைய மகிமைகள் சொல்லப்பட்டிருக்கு, பாரதத்திலேயே கூட கீதையினுடைய மகிமைகள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு தான் பார்த்தோம். ஆனால் விசேஷமாக பத்மபுராணத்தினுடைய உத்தரகாண்டத்திலே உமா மகேஸ்வர சம்பாதத்தின் மூலமாக, உரையாடல் மூலமாக இந்த ஒரு பகுதி முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு. அதிலே 171லிருந்து 188 வரையிலான அத்தியாயங்களிலே, அதாவது உத்தரகண்டத்திலே 18 அத்தியாயங்களிலே கீதையினுடைய மகிமைகள் சொல்லப்பட்டிருக்கு. அதிலே எப்படி அழகாக சொல்லியிருக்கா பாருங்க வேதவியாசர். கீதையினுடைய மகிமை எப்பேற்பட்டதுன்னா அது சாமானியமானதல்ல. எப்படி மகாபாரதம் 18 பர்வங்கள் அடங்கிய பர்வதம் அப்படின்னு பார்த்தோம்னால், கீதை 18 அத்தியாயங்கள் கொண்ட கிருதி. அந்த கீதையில் 18 அத்தியாயங்களுக்கும் மகிமைகளை கொடுத்திருக்கக்கூடிய வேதவியாசர் ஒவ்வொரு அத்தியாயத்திற்கும் தனித்தனியாக மகிமைகளை கொடுத்திருக்கார். 171லிருந்து 188 வரையிலான அத்தியாயங்களிலே பத்மபுராணத்தின் உத்தரகண்டத்தில் அந்த மகிமைகள் கொடுத்திருக்கார். அப்போ ஒரு அத்தியாயம் விட்டுடாமல் ஒவ்வொரு அத்தியாயத்திற்கும் பிரத்யேகமாக மகிமைகளை கொடுத்திருக்கார். அதை வேதவியாசர் ரொம்ப அழகா சொல்றார். கீதையினுடைய மகாத்மியத்தை விவரிக்க ஆரம்பிச்சிருக்கக்கூடிய வேதவியாசர் ஒரு தடவை குறிப்பிடுறார். மகாலட்சுமி பார்க்கடலிலே பள்ளி கொண்ட ஸ்ரீஹரியை பிரார்த்திக்கிறாள், சுவாமி தாங்கள் ஏன் சம்பத்திலே பற்றில்லாமல் நித்திரை செய்பவர் போல இருக்கேள் அப்படின்னு. சம்பத்தை கண்டால் ஒரு அலட்சியம் உங்களுக்கு. சம்பத்துக்கு அபிமானி தேவையே மகாலட்சுமி. இந்த லக்ஷ்மி பத்தி அவர் நாராயணன். அதற்கு நாராயணன் சொல்றார், தேவி நான் நித்திரை செய்யல, பகவத்கீதை ஸ்ரீ வேதவியாசருடைய கிருதி ரத்னம். வேதவியாசரும் இவரே, ஆனால் அதனுடைய மகிமைகளை காட்டும் விதத்தில் பேசுறார் பகவான் இந்த இடத்துல.
அந்த வேதவியாசருடைய கிருதி ரத்னமான பகவத்கீதையில் இருக்குள்ளையோ அதனுடைய ஆழம் விஸ்தாரங்களை கண்டு நானே பிரமிச்சு போய் ஆழ்ந்திருக்கேன். அதில் இருக்கக்கூடிய வேதாதி சகல சாஸ்திரங்களுடைய சாரத்தை வேதவியாசர் எடுத்துரைக்கும் அந்த விதத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு போயிருக்கேன். அந்த சிந்தனையிலேயே மெய்மறந்து நான் இருக்கும்போது நான் நித்திரை செய்வது போல தோன்றது. அப்போ நித்திரை இல்லை. அந்த மாதிரி ஒரு இந்த இடத்துல பகவானுக்கு நித்திரையே கிடையாது, யோக நித்திரையில் இருக்கான். அந்த பிரமை மகாலட்சுமிக்கும் இல்லை. ஆனால் பகவத்கீதையினுடைய மகிமை காட்டும் விதத்தில் நடந்த உரையாடலை இங்கே காட்டுறார். இப்போ அவ்வளோ மகிமை பொருந்திய பகவத்கீதையினுடைய பக்கம் ஜனங்களுடைய கவனத்தை ஈர்க்க அவர் செய்த வினோதம் என்ன தெரியுமோ? வேதவியாசர் தாமே கீதையை மகாபாரதத்தில் ஒரு அங்கமாக கொடுத்திருக்கக்கூடிய வேதவியாசர் அதனுடைய புகழ்ச்சியும் இங்கு காட்டுறார். அதாவது ஒரு வகையிலே யாதவ கிருஷ்ணரான பகவான் உபதேசம் செய்த கீதையை இங்க வாசிஷ்ட கிருஷ்ணரான வேதவியாசர் கொடுத்த விதம் கீதை இருவரும் ஒருவரே. அப்போ மகாலட்சுமி கேட்டுண்டாளாம், கீதையில் அப்படி என்ன சுவாமி மகிமை இருக்கு? அது பகவானை வர்ணிக்கக்கூடிய முறை எப்படிப்பட்டது அதில் அப்படின்னு மகாலட்சுமி கேட்கிறாள். அப்போ பகவான் சொல்றார், கீதை என்னுடைய சரீரத்தை போன்றது. அதனுடைய முதல் 5 அத்தியாயங்கள் என்னுடைய முகங்கள், அடுத்த 10 அத்தியாயங்கள் இருக்கு இல்லையோ அது என்னுடைய கைகள், அடுத்தது என்னுடைய வயிறு, கடைசி அத்தியாயங்கள் என்னுடைய பாதங்கள். அப்போ பகவத்கீதை அப்படிங்கிறது பகவானுடைய ஸ்வரூபமாக இருக்கு அப்படின்னு இவ்வாறு அதனுடைய வார்த்தைகளால் அமைக்கப்பட்ட வாங்மய மூர்த்தியாக அது இருக்கு. ஸ்ரீமத் ஆச்சாரியர் ஆனந்த தீர்த்த பகவத்பாதாச்சாரியர் ஸ்ரீமன் மத்வாச்சாரியர் அவருடைய சூத்திர பாஷ்யம் அவருடைய உருவம் அப்படின்னு சுமத்த விஜயம் வர்ணனை செய்கிறது. ரூபமன்யமிவ தன்யமாத்மனஹான். அங்கே கீதை அப்பேற்பட்டதா பகவானுடைய ரூபமாக இருக்கு. அதனுடைய ஸ்லோகம் ஸ்லோக அர்த்தம் எல்லாமே அபூர்வம். அத்ராத்யாயம் ததர்த்தம் வா ஸ்லோகமர்த்தார்த்தமேவச அபயஸ்யதி சுதே சுமேதாயः சா சுஷர்மேவ முச்சியதே. பகவான் 18 அத்தியாயங்களிலே மகிமையை தெரிவிச்சிருக்கார். அது எப்படி இருக்குன்னு சிவன் பார்வதிக்கு சொல்றார். இதில் இருக்கக்கூடிய 18 கதைகள் அப்படிங்கிறது எப்படிப்பட்டதுவா? சுவைமிக்கதை. இப்படி ராமநாம பாயசக்கே கிருஷ்ணநாம சக்கரைன்னு சொன்னமோ அப்படி அவ்வளோ ருச்சியானது அந்த கதைகள். கேட்டுண்டே இருக்கலாம். நாள் கிளம்ப போறது தெரியாது, நேரங்காலம் போறது தெரியாது, பசிக்காது. எடுத்து படிக்க ஆரம்பிச்சனால் கீழே வைக்க மனசு வராது. அப்பேர் அவ்வளவு சுவையா சொல்றார் வேதவியாசன். அதை கேட்கும் போதே அந்த கீதையை எடுத்து அடுத்து அப்படியே அந்த வினாடி எடுத்து அந்த க்ஷணமே எடுத்து படிக்கணும்னு ஆசையை உண்டாக்குறார். ஒருவர் பிரவச்சனம் செய்பவராகட்டும், கதை சொல்பவராகட்டும், குழந்தைகளுக்கு பாடம் எடுப்பவராகட்டும், இல்லை எழுதுபவராகட்டும், அதை படிப்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் அதில் ஒரு ஆசை வரணும். படித்த இடத்துல எடுத்து மூடி வச்சிடக்கூடாது. அவ்வளோதான், எடுத்து பட்டியல மூடி முடிச்சிடக்கூடாது. எடுக்க படித்த ஆரம்பித்தால் கீழே வைக்க மனசு வரக்கூடாது. கேட்க ஆரம்பித்தால் கேட்கவே கூடாது, கேட்க நிறுத்தவே கூடாது. அப்படி ஒரு ஆசை வரும் வகையிலே பேசணும், ஆசை வரும் வகையிலே உண்டாக்கும் வகையிலே அதை எழுதணும். அப்பேற்பட்ட அந்த சாமர்த்தியம் அது சர்வோத்தமனான நாராயணனான வேதவியாசருக்கு மாத்திரமே சாத்தியம். அதற்கப்புறமாக ஜீவோத்தமரான வாயு பகவான் அவருடைய அவதாரமான ஸ்ரீமனது ஆனந்த தீர்த்த பகவத்பாதாச்சாரியாருக்கு பகவானுடைய அனுகிரகத்தினாலே சாத்தியமாயிருக்கு. இப்போ அவ்வளவு கதைகள் அவ்வளவு சுவையானது சொல்றார் சிவபெருமான். அதிலே எந்த 2 அத்தியாயங்களும் ஒரு மாதிரி இல்லை. அதாவது ராகவேந்தருடைய கவிதா சாமர்த்தியத்தை பற்றி வாதீந்திர தீர்த்தர், அவருடைய பரம்பரையில் வந்திருக்கக்கூடிய வாதீந்திர தீர்த்தர், ராகவேந்தருடைய பூர்வாசிரம கொள்ளு பேரரே, அவரே குருகுணஸ்தவனம்ங்கிற கிரந்தத்தை ரச்சனை செய்திருக்கார். ராகவேந்திரர் பக்கத்திலேயே அவருடைய மூல பிருந்தாவன மந்திராலயத்தில் இருக்கு. ராகவேந்தருடைய கவிதா சாமர்த்தியத்தை வர்ணிச்சிருக்கக்கூடிய வாதீந்திர தீர்த்தர் சொல்றார், ராகவேந்திரர் ஒரு முறை எழுதியதை மறுமுறை எழுதியது கிடையாது, டூப்ளிகேஷன் கிடையாது, ரெப்பிட்டேஷன் கிடையாது.
அதே போல எந்த ஒரு அர்த்தமில்லாத வாக்கியங்களும் கிடையாது. வளவளா கொளவளான்னு சொல்றவரும் கிடையாது. எந்த ஒரு இடத்திலும் அடித்தல் திருத்தல் கரெக்ஷனே கிடையாது. ஒரு தடவை எழுதிட்டால் எழுதுனது. ராகவேந்திர குருசாரூபனுடைய சாமர்த்தியம் அப்படின்னால் மூல குருவான ஆச்சாரியரான ஜீவோத்தமரான ஸ்ரீமத் ஆனந்த தீர்த்த பகவத்பாதாச்சாரியருடைய எழுத்து வன்மை இப்படி இருக்கணும். சர்வோத்தமனான ஸ்ரீகரியான வேதவியாசருடைய எழுத்து வன்மை இப்படி இருக்கணும். எந்த ஒரு 2 அத்தியாயங்களும் ஒரே மாதிரி இல்லை. ஒவ்வொரு அத்தியாயத்திற்குமான மகிமைகளை விதவிதமாக ருச்சியாக கொடுக்கிறார். இன்னைக்கெல்லாம் சீரியல் பார்த்துட்டு இருக்கோம். நேற்றுக்கு போட்ட சீரியல் 10 நாள் பார்க்காட்டியும் நம்ம பார்த்த கதை புரிஞ்சிடும். ஏன்னா அவ்வளவு இழுத்து 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 சொன்னதையே சொல்லி சொன்ன கதையே திருப்பி போட்டு காட்டுறார். வேதவியாசருடைய கவிதா சாமர்த்தியம், அவருடைய கிரந்தங்களிலே பத்மபுராணத்தில் வந்திருக்கக்கூடிய அந்த பகவத்கீதையினுடைய மகிமை 18 அத்தியாயங்களிலே ஒரு கதை இன்னொரு கதை இல்லை. ஒரு அத்தியாயம் இன்னொரு அத்தியாயம் மாதிரி இல்லை. யுனிக்னஸ் அங்கே காட்டுறார். எல்லாம் அபூர்வம், எல்லாமே ஆழ்ந்த கருத்துக்களை உள்ளடக்கியது, ஞானத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சிவபெருமான் உபதேசம் செய்கிறார் பார்வதிக்கு. அது 18 அத்தியாயங்களுக்கும் பொருந்தும். ஒவ்வொரு வகையான கதைகள். அதில் வரக்கூடிய பாத்திரங்கள் அப்படின்னு பார்த்தால் ஏதோ கீதையினுடைய அந்தந்த அத்தியாயத்தின் மூலம் நற்கதி பெற்றவர்களாக இருக்கா. கீதையின் ஒரு அத்தியாயம், ஒரு ஸ்லோகம், அரை ஸ்லோகம், இவர்களுடைய சிரவணத்தினாலேயே நற்கதி பெற்ற கதைகள் அதில் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரீமத் ஆனந்த தீர்த்தருடைய தாத்பரிய நிர்ணயம் முதலான கிரந்தங்களிலே புலமை ஞானம் பெற்றவர்களுக்கு இவர்களெல்லாம் அடிப்படையாக மோட்சத்திற்கு தகுதி பெற்ற அபரோக்ஷ ஞானிகள் அப்படிங்கிறது தெரியும். ஏதோ இவ்வளவு தப்பு பண்ணவாள் கூட இவ்வளவு பகவான் உத்தாரம் பண்ணிட்டானே, நாமே பெட்டர் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை கொடுத்துரும். அது தவறு, அது அஜ்ஞானம். அதில் வரக்கூடிய ஒவ்வொரு கதாபாத்திரர்களும் கூட யோக்கியத்தை இருக்கக்கூடிய புருஷர்கள், ஸ்வரூப யோகியத்தை இருக்கிறவா, சாதனை செய்தவா, பிராரப்தவசாத் ஏதோ தவறு செய்யக்கூடிய அந்த ஒரு ஸ்திதி ஏற்பட்டு, ஆனால் பகவான் அந்த கீதையினுடைய மகிமையினாலே அந்த ஸ்லோகம், ஒரு ஸ்லோகம், அரை ஸ்லோகம், அதனுடைய சிரவணத்தின் மூலமாக கூட அவர்களுக்கு அந்த சாதனை மீதி இருந்தது, அதை அடையறா அப்படிங்கிற வகையிலே தெரிஞ்சுக்கணும். ஆச்சாரியருடைய நிர்ணயத்தை படித்தவர்களுக்கு அது புரியும். ஆனால் அது மகிமை உண்டானா கண்டிப்பாக உண்டு. அதனாலே எப்படி அஜாமிழன், பாகவதத்தினுடைய அஜாமிழனை போல, ஸ்ரீனிவாச கல்யாணத்தில் இருக்கக்கூடிய மாதவனை போலதான் அவர்கள் எல்லாம் அதில் வரக்கூடிய பாத்திரர்களாம். அதனாலே எந்த ஒரு கதையை நாம் கேட்கும் போதும் கூட இவர்கள் இவ்வளவு கீழ்த்தரப்பட்டவர்களாக இருந்தா அப்படிங்கிற தப்பான ஒரு எண்ணத்தை அந்த பாத்திரர்கள் மேலே நாம் புகுத்தக்கூடாது, நினைக்கக்கூடாது. கீதை குறிப்பிட்டிருப்பதும் கூட மாதிரியே தான். அபிச்சேத் சுதராச்சாரோ பஜதே மாமனன்ய பாக் சாதுரேவ சமந்தவ்யஹ சம்யக் வியவசிதோஹி சஹா. அவர்களுடைய பிராரப்தம் தீர்வதற்கு கீதையினுடைய சிரவணம் காரணமாயிருக்கு. இந்த விஷயம் இதில் வரக்கூடிய ஒவ்வொரு கதையிலும் விவரிக்கப்பட்டிருக்கு. அவர்களுடைய பூர்வ ஜென்ம விவரங்களிலிருந்து அது தெரிகிறது. ஞானிகளுக்கெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு சாமானிய செய்கை கூட ஒரு மிக உயர்ந்த சத்கதியை கொடுக்கக்கூடியதாக அமையும் அப்படிங்கிறது கருத்து. சத்ருசாதிருஷ்ட சிந்தாத்யாக ஸ்மிருதி பீஜஸ்ய போதகாங்கிற வாக்கியம். சாதுக்களுக்கு ஒரு மிக சாமானிய செய்கை கூட நற்கதியை கொடுத்துடும். ஏன்னா அவருடைய சாதனை அவ்வளவு நிரம்பி இருக்கு, கொஞ்சம் மீதி இருக்கு. அந்த மீதி செய்யக்கூடிய ஒரு சிறிய சாதனை கூட அவர்களுக்கு அந்த சத்கதியை கொடுத்துடுறது அப்படிங்கிற தாற்பயத்தையும் இங்கே தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு கதையை பார்க்கும் போதும். அப்படி ஞானிகளுக்கு இப்படி உபயோகப்படக்கூடிய கீதை ஞானிகள் அல்லாதவர்களுக்கும் கூட ஞானம் பெற சிறந்த வழியை காண்பிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரிகிறது. பிரம்ம ஞானத்தினாலேயே மோட்சம். இப்போ பகவத்கீதை ஒரு பிரம்ம ஞானத்திற்கு சாதனமாகக்கூடிய ஒரு அபூர்வ கிருதி அப்படிங்கிறதும் அந்த ஒட்டுமொத்த பொருள். அதை இங்கே தெரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு இயந்திரமயமான ஸ்ரவணம், அதனாலே மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிற மூடத்தனம்
அது யதார்த்தமான அறிவு இருக்கக்கூடியவர்களுக்கு வராது. இந்த வார்த்தையும் அதில் சொல்லப்பட்டிருக்கு. பிரம்ம வித்யோபதேசேன வினாத்யாத்ம விசாரணாத் வினா கர்ம விதிஜானாத் கதம் உச்சேத சங்கடாத்துன்னு. இந்த கதைகளில் வரக்கூடிய பாத்திரங்களிலே பார்த்தோம்னால் பிராமணர்கள் அதிகமாக இருக்கா. அதிலும் அதிகமானவர்கள் பார்த்தோம்னா ஒழுக்கநெறி துறந்து அதிலிருந்து வழி தவறி போனவா. சில பேர் அரசர்கள், சில ஸ்திரீகள், அதிலும் சில பேர் பார்த்தா சூத்திரர்கள், ஞான்காம் வர்ணத்தார், சிலர் பிராணிகள். அதனாலே பகவத்கீதை எல்லா ஜனங்களுக்கும் உரிய ஒரு கிரந்தம் அப்படிங்கிற விஷயம் தெரியும். இந்த கதைகளை கேட்கும்போது நமக்கு புரிய வருது. இது ஒரு குளோபல் சிலபஸ். அது எக்காலத்திற்கும் எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய கிரந்தம் அப்படிங்கிறதே இந்த மகாத்மிய கதைகளை கேட்கும்போது தெரியும். இதில் யாரையும் விட்டு வைக்கல. வேதவியாசர் உதாரணத்திற்கு எடுத்துட்ட ஒவ்வொருவரும் பார்த்தோம்னால் எல்லா பலதரப்பட்ட இனத்தவர்களையும் சமூகத்தவர்களையும் எல்லோருக்குமே அது பலன் கொடுக்கும் வகையில் அமைந்த கிரந்தம்ங்கிறதை காண்பிக்கும் வகையில் அந்த கதைகளை காமிச்சிருக்கார். ஆக எல்லோருக்குமான கிரந்தம், எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடிய கிரந்தம் அப்படிங்கிற விஷயமும் இந்த மகிமை கதைகளை கேட்கும்போது நமக்கு தெரிகிறது. எல்லா காலத்திற்கும் பொருந்தும். இது துவாபர யுகத்தில் கிருஷ்ணன் சொன்னதுனால இந்த கலியுகத்தில் இந்த காலத்துக்கு பொருந்தாது சார் அப்படின்னு சொல்றதெல்லாம் தப்பு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், ஹியூமன் ரிசோர்சஸ், சாஃப்ட் ஸ்கில், எந்த ஒரு டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் போனால் கூட அதில் பகவத்கீதையினுடைய விஷயங்கள் அங்கே இருக்குது. இன்றைக்கி கூட நிறைய இடத்துல இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமுக்கும் அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் கோர்சஸில் கூட பகவத்கீதையை கோட் பண்ணுறா. எக்காலத்திற்கும் பொருந்தக்கூடியது, எல்லோருக்கும் பொருந்தக்கூடியது. அது எப்படி நாம் கிரகிச்சுக்கிறோம், எப்படி இன்டர்பிரட்டேஷன், அது முக்கியம் அங்கே. எல்லோரும் வாழ வேண்டிய, எல்லோரும் படிக்கக்கூடிய நூல். இப்படி கீதையில் இங்கே இருக்கக்கூடிய கதைகளை பார்க்கும்போது அது கீதையை படிக்கக்கூடிய ஒரு ஆர்வத்தை தூண்டுறதுனாலே மற்றொரு ரீதியிலே அந்தந்த அத்தியாயங்களுடைய முக்கிய தத்துவத்தை கூட அது வெளிச்சம் போட்டு காண்பிக்கிறதுமாக நமக்கு அந்த ஒரு தூண்டுதலை ஏற்படுறது. அந்த கதைகளுடைய விளக்கங்களை பார்க்கும்போது அது கீதையினுடைய அர்த்தத்தை விளக்கமாக சொல்றதாக அமைஞ்சிருக்கு. உள்ளே போய் பார்த்தோம்னா, இஃப் யூ டூ த டீப் டைவ், ஆழ்ந்து பார்க்கும்போது கீதை அந்த அத்தியாயத்தினுடைய அர்த்தத்தையும் அந்த கதை நமக்கு காட்டும். உதாரணத்திற்கு பார்த்தோம்னா 12ஆம் அத்தியாயம், அதில் வரக்கூடிய அவ்யக்த உபாசனை பற்றி மத ஆச்சாரியர்களிடத்திலே குழப்பம் உண்டு. ஆனால் இதில் வரக்கூடிய கதை, அந்த கதையினுடைய உண்மையான அர்த்தத்தை பார்க்கும்போது அது எப்படி பண்ணுறதுனால் உண்மையான கீதையினுடைய அர்த்தத்தை, 12ஆம் அத்தியாயத்தினுடைய அர்த்தத்தை நமக்கு உணர்த்தி ஸ்ரீமத்வ பாஷ்யத்தை, கீதா பாஷ்யத்தினுடைய யதார்த்த தன்மையை நமக்கு காட்டுறது. நான் முன்னாலே சொன்னது போல விஷ்ணு சர்வோத்தமத்துவம், வாயு ஜீவோத்தமத்துவம், பகவானுடைய சுவாதந்திரியம், ஜீவனுடைய அஸ்வதந்திரியம், இந்த ஜகத்தானது சத்தியம் அப்படிங்கிற அந்த தத்துவம், பஞ்சபேதம், தாரதமியம், அவனுடைய ஞானத்தினாலேயே மோட்சம் அப்படிங்கிற தத்துவம் எல்லாம், அந்த தத்துவங்கள் எல்லாம் இந்த கதைகளிலே தெளிவாக விளக்கப்பட்டிருக்கு. ஆக இந்த கதைகள் எல்லாம் ஜனரஞ்சகமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அது கீதையின் பால் ஆர்வத்தை உண்டாக்குறதுனாலே, அது உண்டாக்குமே. ஆனால் அதனுடைய பின்னணி எப்படி இருக்கும்னா, தத்துவத்தை அறிஞர்களும் ஞானிகளும் அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலே, அந்த கீதையினுடைய தாற்பயத்தை உணரும் வகையிலே அது வழிவகுக்கிறது. ஆக கீதா மகாத்மியம் அப்படிங்கிறது கூட ஒரு வகையிலே கீதையினுடைய பாஷ்யமாக இருக்கு, கீதையினுடைய தாற்பயமாக இருக்கு. கீதையை பற்றி மகிமைகளை சொல்லுமானால் மகாபாரதத்திலே புகழப்பட்டிருக்கு. கீதா சுகீதா கர்த்தவ்யா கிமன்யை சாஸ்திர சங்கிரகை யாஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மாத் வினிஸ்ருதா சர்வசாஸ்திரமயீ கீதா சர்வதேவமயோ ஹரிஹி சர்வதீர்த்தமயீ கங்கா சர்வவேதமயோ மனஹ
கீதா கங்கா ச காயத்ரி கோவிந்தேதி ஹிருதிஸ்திதே சதுர்ககார சம்யுக்தே புனர்ஜன்மன வித்யதே பாரதாமிருத சர்வஸ்ய கீதாயா மதிதஸ்ய ச சாரமுத்ருத்ய கிருஷ்ணேன அர்ஜுனஸ்ய முகே ஹுதம் அப்படின்னு. கீதை பக்தி வெள்ளத்தை பெருக்கெடுக்க வைக்கக்கூடிய ஞான கங்கோத்ரி அப்படின்னு சொல்லணும். எருது, பிசாசு, பிரம்மராட்சசன், யானை, ஹம்சம், பாம்பு முதலான ஈன ஜன்மங்களிலிருந்து கூட விமோசனம் அப்படிங்கிற வகையிலே அதனுடைய பலன்கள் இந்த கதைகளிலே காண்பிக்கப்பட்டிருக்கு. அப்படி பலன்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட இவைகளெல்லாம் கீதையினுடைய அமுக்கிய பலன்கள், முக்கியமான பலன்கள் இல்லையே. முக்கியமான பலன் என்ன அப்படின்னால் தத்துவ ஞானம், அதன் மூலமாக மோட்சம், அதுவே அந்த மோட்ச பிராப்தி தான் முக்கியமான பலன். இப்படி விஜயதாசர் சொன்னது போல லௌகீக பலன்களை எல்லாம் மோட்சத்தையே கொடுக்கக்கூடிய பகவானுக்கு இந்த லௌகீக பலன்களை கொடுப்பதில் என்ன ஆச்சரியம். வைதீக பதவீவ ஐதீகே லௌகீக ஐதீசூವುದು ಬಹುಕ್ಯಾದೆ ಮೈಥುನ ಗೊಲಿದ ಶ್ರೀ ವಿಜಯ ವಿಠಲ ನಿಮ್ಮ ಪಾದ ಸಾಕ್ಷಿ ಅನುಭವವೋ ನಿನ್ನ ಒಲುಮೆಯಿಂದ ನಿಖಿಳ ಜನರು ಬಂದು ಮನ್ನಿಸುವರೋ ಮಹಾರಾಯ ಎನ್ನ ಪುಣ್ಯಗಳಿಂದ ಈ ಪರಿ ಉಂಟೇನೋ ನಿನ್ನದೇ ಸಕಲ ಸಂಪತ್ತು. வைதீக பதவி மோட்சத்தையே கொடுப்பவனுக்கு இந்த லௌகீக சுகங்களை கொடுப்பது என்ன ஆச்சரியம். விஜயதாசர் சொன்னது போல இப்பேற்பட்ட அந்த ஈன ஜென்மங்களிலிருந்து கிடைத்த விமோசனம் அப்படிங்கிறது அது அமுக்கிய பலன், முக்கியமான பலன், தத்துவ ஞானம், அதன் மூலமாக மோட்ச பிராப்தி அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். 18ஆம் அத்தியாயத்தின் பலனாக சாயுஜ்யம் அப்படிங்கிற மோட்சமே கிடைக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம அதில் கவனத்தில் வச்சுக்கணும். அப்போ இந்த மகாத்மியனுடைய ஸ்ரவணத்தின் முக்கிய பலன் அப்படின்னு பார்த்தோம்னா கீதை படிக்கக்கூடிய புண்ணியம் கிடைச்சிருக்கு. நாம் சொன்னோம் ஒவ்வொரு அத்தியாயத்திற்கும் ஒவ்வொரு கதைகள். முதல் அத்தியாயத்தை எடுத்துட்டோம்னால் அதை கீதையினாலே ஒரு நற்கதி பெற்ற ஒரு எருதியினுடைய சரித்திரம். 2ஆம் அத்தியாயத்தினுடைய மகிமையை சொல்லும் விதத்திலே பாறையிலே கீதை, அதனால் ஏற்படக்கூடிய மன நிம்மதி. 3ஆம் அத்தியாயத்திலே திவ்ய புருஷனான ஒருவன் பிசாசு ஜென்மத்தை எடுத்தவனுக்கு கீதையின் மகிமை. 4ஆம் அத்தியாயத்திலே இளந்தை மரங்கள் எல்லாம் இப்படி இளம் மங்கையர்களான விதம். 5ஆம் அத்தியாயத்திலே 5ஆம் கீதையினுடைய மகிமையை காட்டும் விதத்திலே மண்டை ஓட்டிலிருந்து அந்த மாதவன் உலகிற்கு காட்டிய விஷயங்கள். 6ஆம் அத்தியாயத்தினுடைய மகிமையை பார்த்தோம்னால் அதிலே அரசனை பணிய வைத்த ஒரு அவதூதனுடைய சரித்திரம். 7ஆம் அத்தியாயத்தினுடைய மகிமைகளே ஒரு பாம்பு கொடுத்த ஒரு புதையலை பற்றிய கதைகள். 8ஆம் அத்தியாயத்தினுடைய மகிமையை சொல்லும்போது பிரம்ம ராட்சசர்கள் பிரம்மலோகத்திற்கும் போன அந்த ஒரு சரித்திரம். 9வது அத்தியாயத்தினுடைய மகிமையிலே பாப புருஷன் ஓட்டம் பிடித்த விதம், அதை சொல்லக்கூடிய மகிமைகள். 10ஆம் அத்தியாயத்திலே பார்த்தோம்னால் கருப்பு அன்னம், அது பஞ்சபத்மினியாக அந்த சரித்திரம். 11வது அத்தியாயத்திலே இறந்தவர்கள் மீண்டும் பிழைத்த அந்த மகிமைகள். 12வது அத்தியாயத்தின் மகிமையை பார்த்தோம்னால் அதிலே குதிரை அது உயிர் பெற்றது, எல்லாம் விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. 13ஆம் அத்தியாயத்திலே ஒரு பதிதை புனிதவதியான அந்த விதம்.
14ஆம் அத்தியாயத்திலே சகதியிலிருந்து சொர்க்கம் சென்ற முயல், நாய் போன்ற மிருகங்களுடைய கதைகள். 15ஆம் அத்தியாயத்தினுடைய மகிமையிலே கீதையை கேட்டு நற்கதி பெற்ற குதிரையினுடைய கதை. 16வது அத்தியாயத்திலே 16ஆம் அத்தியாயத்தினுடைய மகிமையை சொல்லும் விதத்திலே அரசனால் ஆகாததை சாதித்த ஒரு அந்தணனுடைய கதை. 17வது அத்தியாயத்திலே பார்த்தோம்னா யானையினுடைய பிறப்பிலேயே அது சொர்க்கத்தை அடைந்த விதம், யானை பிறப்பிலேயே சொர்க்கத்தை அடைந்த விதம். 18வது அத்தியாயத்திலே சொர்க்கத்திலிருந்து சாயுஜ்ய முக்தி. இப்படி ஒவ்வொரு அத்தியாயத்தை பற்றியும் தனித்தனி அத்தியாயங்களாக ஒவ்வொரு கீதையினுடைய ஒவ்வொரு அத்தியாயத்தை பற்றியும் அதனுடைய பலனை ஒவ்வொரு கதைகள் மூலமாக 18 அத்தியாயங்களில் வேதவியாசர் இங்கே வர்ணிச்சிருக்கார். ஆக சிவபெருமானே சொன்னது போல ஒரு அத்தியாயத்தை போல் இன்னொரு அத்தியாயம் இல்லை, ஒவ்வொரு அத்தியாயமும் சுவை மிகுந்தது. அப்படி விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆக அந்த ஒவ்வொரு அத்தியாயத்தையும் கேட்க கேட்க அந்த அத்தியாயம் நம்ம மனசில் நின்றுடும். அந்த கதைகள் மூலமாக கீதை படிக்கணுங்கிற ஆசை வந்துடும். பகவத்கீதையினுடைய ஒவ்வொரு அத்தியாயம், அதன் பிரதி ஒரு ஸ்லோகத்தின் ஒரு முன் அடி, அதன் பின்பாதம் எல்லாமே தாரக மந்திரம்னு பார்த்தோம். அப்படினால் எந்த அத்தியாயத்தை, அதன் எந்த ஸ்லோகத்தை படிப்பது? அதற்கு விடை ஒன்றேதான், சுலபம். எல்லாமே தாரகம் அப்படின்னா எல்லாத்தையும் படிச்சுடணும். இப்போ கீதை முழுக்கமே படிக்கும் இயல்பு நமக்கு இருக்கணும். ஆக ஒரு அத்தியாயத்தினுடைய மகிமை கதையை கேட்டோம், முதல் அத்தியாயம் மட்டும் படிச்சுட்டு போயிடலாமே, அப்படி இல்லை. கீதையினுடைய ஒவ்வொரு அத்தியாயம், ஒவ்வொரு ஸ்லோகம், அந்த ஸ்லோகத்தின் ஒவ்வொரு அடி, அதனுடைய முன்னடி பின்பாதம் எல்லாமே தாரக மந்திரம்னால் கீதை முழுக்க படிக்கணும். ஆக 18 அத்தியாயங்களுடைய மகிமைகளையும் நாம் கேட்க போகிறோம். அதனுடைய கேட்டதன் பலன் என்னென்னா கீதை 18 அத்தியாயங்களையும் படிச்சுக்கணும். இதில் ஒதுக்கக்கூடியது எதுவுமே இல்லை. அதில் சில அத்தியாயங்களில் பார்த்தோம்னா சிரவணத்தின் மகத்துவம் இருக்கு. இந்த கதைகளிலே சிலவற்றிலே படிப்பதன் மகத்துவம் சொல்லப்பட்டிருக்கு, சிலவற்றிலே கீதை அறிந்தவர்களுடைய ஸ்பர்ஷம் முதலியவர்களுடைய மகத்துவம் சொல்லப்பட்டிருக்கு, அதில் சிலவற்றிலே அது எழுதப்பட்ட கல்லின் மகத்துவம் சொல்லப்பட்டிருக்கு பார்த்தோம். இப்போ சிலவற்றில் அது எழுதப்பட்ட ஓலைச்சுவடியுடைய மகத்துவம், இன்னும் சிலவற்றிலே கீதையினால் அபிமந்திரிக்கப்பட்ட அந்த ஜலத்தினுடைய மகத்துவம், சிலவற்றில் அந்த கீதையை பாடம் செய்த ஞானிகளுக்கு போஜனம் செய்வதனுடைய மகத்துவம், இன்னும் சிலவற்றில் கீதை அறிந்தவர்களுடைய அந்த பார்வை பட்டதன் மாத்திரத்தினாலேயே அதனுடைய மகத்துவம், இன்னும் சிலவற்றை அத்தையருடைய அந்த கீதை படித்தவர்களுடைய காலளம்பிய ஜலத்தினுடைய மகத்துவம். இப்படி அநேக விதமான வர்ணனைகள் சொல்லப்பட்டிருக்கு. ஆக கீதையை சிரவணம் செய்தலிருந்து ஆரம்பித்து அதனுடைய சிரவணம் முதலியவைகள் நடக்கும் சுற்றுவட்டாரத்திலே, சுற்றுப்புற சூழ்நிலை, அந்த என்வரான்மெண்ட்டில் இருக்கிறவாளுக்கும் கூட அவருடைய யோகிதைகளுக்கு தகுந்தபடி அதனுடைய பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது கருத்து. அது கீதையை படிக்கிறதாகட்டும், கேட்பதாகட்டும், எழுதாகட்டும், அதை படித்து எழுதி சொல்லி கேட்பவர்கள் அவர்களுடைய மகிமைகளே எப்பேற்பட்டது, அவர்கள் ஸ்பர்சம் செய்த ஜலம், அவர்கள் அமர்ந்த இடம், அவருடைய தரிசனம் எல்லாமே விசேஷங்கிற வகையில் சொல்லப்பட்டிருக்கு. ராகவேந்தருடைய மகிமைகளை சொல்லும்போது அப்பண்ணாச்சாரியா ராகவேந்திர குருஸ்தோத்திரத்தில் சொல்றார் இல்லையோ, எத்பாத கஞ்சரஜா பரிபூஷிதாங்கா யத்பாத பத்மபதுபாயித மானசாயே யத்பாத பத்ம பரிகீர்த்தன ஜீர்ணவாசா தத்தர்ஷனம் துரித காரண தாவபூதம். ராகவேந்தருடைய மகிமைகளை எப்போதும் இடைவிடாமல் படித்து கேட்டு பாராயணம் செய்து உண்ட உணவை ஜீரணிக்கக்கூடியவர்களுடைய தரிசனத்திற்கு அப்பேற்பட்ட மகத்துவம்னால், பகவானே கொடுத்த கிரந்தம்னால் அந்த கிரந்தத்தை படிப்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் எப்பேற்பட்ட மகத்துவம் இருக்கணும். பகவத்கீதையினாலே நற்கதி அடைந்தவர்கள் இவ்வளவுதானா அப்படின்னும் கேட்டக்கூடாது. இந்த கேள்விக்கு கீதா மகாத்மியத்திலே பதில் சொல்லப்பட்டிருக்கு. சகஸ்ராணி கதாகா சந்தி தத்ரைகா கத்தியதே மயா அப்படின்னு அத்தியாயம் 185 ஸ்லோகம் 4 சொல்ல, ஆயிரக்கணக்கான கதைகள் இருந்தாலும் அதில் ஒன்றை மாத்திரம்தான் சொல்லியிருக்கேன்னு வேதவியாசரே சொல்கிறார்.
ஆக இந்த ஒரு மகிமைதான் இந்த முதல் அத்தியாயத்திற்கு, இந்த ஒரு மகிமைதான் இரண்டாம் அத்தியாயத்திற்கு, இந்த ஒரே ஒரு இன்சிடென்ட் தான் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது. ஆயிரக்கணக்கான மகிமைகள் உண்டு. அதில் ஒரு துளி உங்களுக்கு காமிச்சிருக்கோம், அதில் ஒன்றை உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அப்படின்னு வேதவியாசரை குறிப்பிடுறார். ஆகவே பகவத்கீதையினாலே பிரயோஜனம் அடைந்த ஜனங்கள் அப்படிங்கிறது எண்ணிலடங்காது அப்படிங்கிறது கருத்து. பத்மபுராணம் அதையே சொல்கிறது. பகவத்கீதை இருக்கட்டும், பகவத்கீதையினுடைய மகாத்மியத்தை கேட்பவரும் கூட யஜ்யங்கள் செய்த புண்ணியத்தை அடைந்தவர்கள். இப்போ சொன்னது போல இறுதியிலே மோட்சத்தை அடையறா அப்படிங்கிறதும் கூட விசேஷமாக சொல்லப்பட்டு, இப்படி கீதையினுடைய மகிமையை ருத்ர பகவான் மனோநியாமக்கரவர், மனதிற்கு அபிமானி தேவத்தை, பரம வைஷ்ணவர், வைஷ்ணவ சிரோமணி. அதனாலே சைவர்களும் கூட பகவத்கீதையை அறிந்து வைஷ்ணவர் ஆகணும், எல்லோருக்குமான கிரந்தம் அப்படிங்கிற விஷயம் இங்கு சொல்லணும். ஏனால் சிவனே சொன்ன விஷ்ணுவினுடைய மகிமை, அதனுடைய 10வது அத்தியாயத்தின் மகிமை சிவனாலே பிருங்கிரடின்னு சொல்லக்கூடிய அந்த தன்னுடைய சேவகனுக்கு உரைக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. ஆக கீதையினுடைய மகிமை அப்படிங்கிறது முழுவதும் சொன்னது தன்னுடைய பத்னி பார்வதிக்கே சிவபெருமான். சிவன் ஞானத்தை வழங்கக்கூடிய தேவதை. இதனால் பாகவதம் சொல்றது, ஒவ்வொரு தேவதைகளையும் ஆராதனை செய்தால் என்ன பலன், ஒவ்வொரு பலனுக்கும் யாரை ஆராதனை செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது வித்யா காமஸ்து கிரிஷம்னு பாகவதம் சொல்றது. ஞானம் வேண்டும்னால் சிவனை ஆராதனை செய்யணும் அப்படின்னு. அதிலிருந்து அவருடைய இதயம் பாசுபத மதத்தை நாடாமல் வைஷ்ணவ மதத்தையே நாடியது அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். பரம வைஷ்ணவர் சிவபெருமான், காசியிலே ராமநாமத்தை இடைவிடாது உச்சரிக்கக்கூடியவர், பார்வதிக்கு விசேஷமான உபதேசங்களை செய்தவர், கீதா மகாத்மியத்தை சொன்னது சிவபெருமான் அப்படின்னால் அதற்கு பாஷ்யம் தாத்பரியங்களை எழுதின மகானுபாவர் ஸ்ரீமத் ஆனந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரியர். அவரே வாயு பகவானுடைய அவதாரம், ஜீவோத்தமர். அந்த பாஷ்யம் தாத்பரியங்களுக்கு பிரமேய தீபிகா, கீதா பாஷ்யத்திற்கு பிரமேய தீபிகான்னும், கீதா தாத்பரிய நிர்ணயத்திற்கு நியாய தீபிகானும் டீக்கையை கொடுத்தவர் டீகா கிருத்பாதர் ஜெயதீர்த்தர். அப்பேற்பட்ட அந்த பிரமேய தீபிகாவிற்கும் நியாய தீபிகாவிற்கும் மற்றும் விளக்கத்தை கொடுத்தவர், விளக்க கிரந்தங்களை கொடுத்தவர் ராகவேந்திர தீர்த்தர். அது மாத்திரமல்லாமல் கீதா விவருத்திங்கிற கிரந்தத்தையும் கொடுக்கிறார். முன்னாலே போன பகுதியில் பார்த்தது போல டிப்பணி கொடுத்திருக்கார், ஹோத்தம தீர்த்தர் டிப்பணி கொடுத்திருக்கார், ராகவேந்திர தீர்த்தர் கொடுத்திருக்கார். அப்படி சத்திய தர்ம தீர்த்தர் கீதா மகாத்மியத்தை பற்றியே கீதார்த்த வைபவங்கிற ஒரு கிரந்தத்தில் கொடுத்திருக்கார். இப்படி கீதா மகாத்மியம் அவ்வளவு விசேஷமானது அப்படிங்கிறதை தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுனாலே தான் இரு பகுதிகளாக, முதல் பகுதியிலே கீதையை பற்றியும் அதனுடைய மகத்துவத்தை பற்றியும், இந்த 2வது அத்தியாயத்திலே அந்த கீதையினுடைய மகிமைகளை வேதவியாசர் பத்மபுராணத்திலே கொடுத்திருக்கக்கூடிய அந்த 18 அத்தியாயங்களிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை என்ன, அந்த விஷயங்களை கேட்கும்போது, அந்த கதைகளை கேட்கும்போது நாம் எந்த உணர்வுடன் கேட்கணும், அதில் எந்த ஒரு இடத்திலும் அஜ்ஞானம் வந்துடக்கூடாது, தாத்பரியத்தை தெரிஞ்சுக்கணும். அந்த மகத்துவங்களை கேட்பதனால ஏற்படக்கூடிய பலன் என்ன, அது கீதையை படிப்பதற்கும் கீதையினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்குவதற்குமான அந்த பலனே சாஸ்வதமான பலன், அதன் மூலமாக மோட்சம் அப்படிங்கிற அந்த உணர்வுடன் அது தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுனாலே தான் இந்த ஒரு 2வது முன்னுரை அறிமுகம், கீதையினுடைய மகாத்மியத்தை பத்மபுராணத்தில் வேதவியாசர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த மகாத்மியத்தை பற்றியான முன்னுரை. முன்னாலே வரக்கூடிய பகுதிகளிலே ஒவ்வொரு அத்தியாயத்திலும் வேதவியாசர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு கதைகளையும் ஒவ்வொரு பகுதிகளாக நாம் பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு அறிமுக பகுதியை எல்லா குரு மகனியர்களுடைய அந்தர்யாமியான பாரதீய ரமண முக்கிய பிராணாந்தர்கத யாதவ கிருஷ்ணன் அபிநவ இந்த கிரந்தக்காரரான வேதவியாசருடைய பாதார விந்தங்களிலே சமர்ப்பணம் செய்கிறோம். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.